இணைந்திருக்கிறோம் நேர்களே, வணக்கம். தமிழோட நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியை சந்திக்கிறோம். இன்றைக்கு என்ன விடயம் கதைக்க போறோம் என்றால், நாங்கள் ஆரம்பத்திலே கூறியது போல இன்றைக்கு கிறிஸ்தவ பெருமக்களுடைய புனித பெருநாளாக இருக்கக்கூடிய ஆண்டவரனுடைய உயிர்ப்பு பெருநாளாக இருக்கிறது. அப்போ ஈஸ்டர் சண்டே என்று கூறுவார்கள். இன்றைய தினத்திலே இந்த தினத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கக்கூடிய, கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய, உயிர்த்தெழுதல் மூலம் தங்களை வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சார்ந்தவர்களுக்கும் நாங்களும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இன்றைய நாளில் இயேசுபிரானுடைய அருளால் உலகமெங்கும் சமாதானமும் அமைதியும் நிறைந்திருக்கு இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அதே போல இன்றைய நாள் இன்னொரு உலக ரீதியிலே, சர்வதேச ரீதியிலே முக்கியமான நாளாக இருக்கிறது. சர்வதேச மனச்சாட்சி தினமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு இந்த ஈஸ்டர் பெருநாளோடு இந்த மனச்சாட்சிக்கான சர்வதேச தினமும் வரும்போது இரண்டு விடயங்களும் இணைந்து எங்களுக்கு ஒன்றை கூறுவதாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய மனச்சாட்சிக்கு உறுத்தில்லாமல் அல்லது எங்களுடைய மனம் எதை விரும்புகிறதோ, மனத்திலே பதற்றம் இல்லாமல் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையும் எங்களுக்கு அது அறம் சார்ந்த முடிவுகளாக இருக்கு. குறிப்பாக இப்போது இந்த உலகிலேயே மத்திய கிழக்கு நாடுகளிலே போர் பதற்றம் நிலவி கொண்டிருக்கிறது. உலகமே போர்ச்சூழலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவிலே அமெரிக்க அரசுக்கு எதிராகவே அமெரிக்க மக்கள் கிளர்ந்தெழுந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிலும் அதுதான் நடக்கிறது. இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாவுக்கு எதிராக இஸ்ரேலிய மக்கள் கிளர்ந்தெழுந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஆரம்பத்திலே இந்த போருக்கு ஆதரவு தெரிவித்த பல்வேறு நாடுகளும் இப்போது அமைதி காக்க தொடங்கி இருக்கின்றன. போரினுடைய வக்கரம் அப்படி இருக்கிறது. மூன்றாம் உலக நாடுகளாக இருக்கக்கூடிய, இந்த பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை போன்ற நாடுகளுக்கெல்லாம் இப்பொழுது நேரடியாகவே இந்த யுத்தம் பாரிய அளவிலே பாதகங்களை ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது. அப்படி இந்த உலகமே சீர்குலைந்து இருக்கும் போதும் இந்த விடயங்கள், இந்த துன்பங்கள், துயரங்களில் இருந்தெல்லாம் இந்த உலகம் மீண்டெழுந்து வர வேண்டும் என்ற நம்பிக்கையை இன்றைய தினம் எங்களுக்கு கொடுப்பதாக இருக்கும். எப்படி ஒரு உயிர்த்தெழுந்து வந்தாரோ, உயிர்த்தெழுந்து மீண்டு இயேசுபிரான் தன் மக்களுக்காக உயிர்த்தெழுந்தாரோ, அதே போல துன்பங்கள், துயரங்களுக்குள்ளே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் அதிலிருந்து மீண்டெழுந்து வர வேண்டும் என்ற உயரிய சிந்தனையை, உயரிய எண்ணக்கருவை எங்கள் மத்தியிலே விதைக்கக்கூடிய நாளாக ஆண்டவருடைய இந்த உயிர்ப்பு பெருநாள் இருந்து கொண்டு இருக்கிறது. போப் லியோ அவர்களும் இந்த விடயத்தை தான் அண்மையிலே கூறியிருந்தார். ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரை யுத்தத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள். இரத்தக்கரை படிந்த கைகளை இறைவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர்களுடைய பிரார்த்தனைகளை இறைவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உலகத்திலே யுத்தம் நிறைவு பெற்று சமாதானமும் அமைதியும் எல்லா இடமும் பெருக வேண்டும் என்று கூறியிருப்பார். குறிப்பாக நான் ஒரு தென் அமெரிக்கராக இருந்தாலும் அமெரிக்காவினுடைய இப்போதைய இந்த யுத்த கொள்கைகள் உலக அமைதியை, சமாதானத்தை கெடுப்பதாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு விரும்புவது போல இந்த உலகம் சமாதானம் அடைய வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்ற உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய விருப்பங்களும் அதுவாகத்தான் இருக்கிறது. இந்த யுத்தம் நீங்கி என்னதான் அரசுகள் யுத்தத்தை முன்னெடுத்தாலும் பாதிக்கப்படுவது அந்த நாட்டினுடைய அடித்தட்டு மக்கள் அல்லது அடிப்படை குடிமக்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை இந்த உலகம் இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறது. எனவே இத்தனை துன்பங்களுக்குள் உழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக மக்கள் அத்தனை பேரும் ஒரு இறப்பின் பின்னர் எப்படி இயேசுபிரான் உயிர்த்தெழுந்து மீண்டு தன் மக்களுக்காக வந்தாரோ, அதுபோல எங்களை சுற்றி இருக்கக்கூடிய துயரங்கள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் மீண்டு கலந்து வர வேண்டும். அதிலும் குறிப்பாக எங்களுடைய ஈழத்தமிழினம் இந்த பல இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருந்தது. யுத்த காலமாக இருக்கட்டும், அப்போது ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடியாக இருக்கட்டும், உடைமை இழப்பு, உயிரிழப்பு, சொந்தங்களுடைய இழப்பு, சொத்து இழப்பு, காணி இழப்பு என்று பல்வேறு விடயங்களை சந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். அதற்கு பிறகு இலங்கையிலே சுனாமி காலத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகள், அதற்கு பிறகு இலங்கையிலே உலகத்தை முடக்கி இருக்கக்கூடிய குவைத்தினால் ஏற்படக்கூடிய இழப்புகள், அதற்கு பிறகு இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார சிக்கலால் ஏற்படக்கூடிய இழப்புகள் என்றும் தொடர்ச்சியாக இந்த நாட்டு மக்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழினங்களும் தொடர்ச்சியாக இந்த இன்னல்களை சவால்களை எதிர்கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாங்கள் வீழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எனவே இந்த வீழ்ச்சிகளிலிருந்து இயேசுபிரான் எப்படி உயிர்த்தெழுந்து வந்தாரோ, அதுபோல எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் துடைத்தெறிவதற்கு அல்லது உடைத்து அவற்றை தாண்டி வருவதற்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் மீண்டெழ வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் இந்த உயிர்ப்பு பெருநாள் கூறிக்கொண்டே இருக்கிறது. அதே போல இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இன்று வரை அதற்கு நீதி கிடைக்கவில்லை. பல மக்களும் அதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இழந்தவர்களுடைய வலி பாரிய அளவிலே இருக்கிறது. போப் அவர்கள் கூறியது போல இந்த இரத்தக்கரை படிந்த கைகளோடு இறைவனை பிரார்த்தனை செய்யாதீர்கள், அந்த பிரார்த்தனை பயனற்றது என்று கூறுவது போல பல்வேறு பேர் இன்றைக்கு இந்த பல துன்பகரமான காரியங்கள் எல்லாம் இறைவனின் பெயரால் செய்துவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் தவிர்த்து இந்த உலகம் ஒரு அமைதி பூங்காவாக, சமாதான பூங்காவாக மாற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாகவும் இருக்குது. அதை தாண்டி எங்களுடைய தனிமனிதர்களாக இருக்கக்கூடிய நாங்களும் பல்வேறு இடங்களிலே விழுந்து போகிறோம். இனி எழவே முடியாத அளவிற்கு பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாகிறோம். பல இடங்களிலே உடலியல் ரீதியாக, உளவியல் ரீதியாக, சமூகவியல் ரீதியாக தனிமனிதர்களாகி நாங்களும் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். சில இடங்களிலே இனி நாங்கள் எழுந்து விட முடியாது, இவ்வளவுதான் எங்களுடைய வாழ்க்கை என்று முடிந்து நினைக்கக்கூடிய அளவுக்கு பலர் விழுந்து கிடக்கிறார்கள். அதை தாண்டி பலர் எழுந்து வந்திருக்கிறார்கள். பலர் இன்னமுமே
அந்த கவலைகளுக்குள்ளே, கஷ்டங்களுக்குள்ளே, துயரங்கள், துன்பங்களுக்குள்ளே உழன்று கொண்டிருக்கிறார்கள். அப்படியான மனிதர்கள் எல்லாருமே இயேசுபிரான் எப்படி தன் சார்ந்தவர்களுக்காக தன்னுடைய மரணத்தையும் வென்று உயிர் தெழுந்து வந்தார்கள், அதுபோல நாங்களும் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய துயரங்களை துடைத்தும் எங்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துக்காக, குடும்பத்திற்காக, எங்களையே நம்பி இருக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்காக எழுந்து காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போது உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வழியாகி இருக்கிறது. பலரும் தோல்வி அடைந்திருப்பார்கள், அல்லது பலரும் வெற்றியை அடைய முடியும். தோல்வி அடைந்தார்கள் என்பதை பண்ணி வெற்றியை அடைய முடியாதவர்களாக இருப்பார்கள். அந்த தூரத்திலே நாங்கள் இருப்போம், கஷ்டத்திலே இருப்போம், கவலையில் இருப்போம், இது என்ன வாழ்க்கை, எப்படி படித்தாலும் எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வருது இல்லை என்றும். ஆனால் எல்லாவற்றையுமே தாண்டி நாங்கள் விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும். எங்களுக்கு இருக்கக்கூடிய உயரிய சிந்தனைகள், உயரிய எண்ணங்கள், அறம் சார்ந்த சிந்தனைகள், மனச்சாட்சிக்கு துரோகம் இல்லாத செயற்பாடுகள் எல்லாமே எங்களை மீண்டும் ஒரு இடத்திலே இயேசுபிரான் உயிர் தெழுந்தது போல எங்களையும் எழ வைத்து இந்த சமுதாயத்திலே உயர்ச்சியானவர்களாக காட்டுவதற்கு இந்த ஒரு நாள் எங்களுக்கு உதாரணமான நாளாக இருக்கும். எனவே நாங்கள் மீண்டும் கூறிக்கொள்வதும், இந்த ஒரு நாள் கூறக்கூடிய அறக்கருத்துக்களை மனதிலே நிறுத்தி எப்படித்தான் நாங்கள் இந்த சமுதாயத்திலே வீழ்ந்து போனாலும் எல்லாவற்றையும் அறம் என்கின்ற ஒரு உயரிய சிந்தனையோடு, நம் சார்ந்த மக்கள் என்ற ஒரு உயரிய சிந்தனையோடு மீண்டும் எழுந்து வாழ்வோம் என்பதைத்தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக உண்மையிலேயே இந்த உயிர்ப்பின் பெருவிழா என்பது இருளுக்கு பின்னரான ஒரு வெளிச்சத்தை கூறுவதாக, அதாவது 3 நாட்களாக புதைக்கப்பட்டிருந்த இயேசுபிரான் 3வது நாள், 3வது உயிர்த்த ஞாயிறு தினத்திலே உயிர்க்கிறார். உயிர்த்து எழுந்து இந்த உலகத்திற்கு இருளுக்கு பின்னரும் ஒரு ஒளி இருக்கிறது, அந்த துன்பங்களுக்கு பின்னரும் ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கிறது என்பதை இந்த உலகத்திற்கு காட்டிய ஒரு திருநாளாகத்தான் இந்த உயிர்ப்பின் பெருவிழா, அதாவது ஈஸ்டர் ஞாயிறு என்பது கொண்டாடப்படுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே இந்த பெருவிழாவிலே நாங்கள் மனிதர்களாக என்ன விடயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னால், கரிமுதலை குறிப்பிட்டிருப்பது போல உலகத்தினுடைய சமாதானமும் அமைதியும் என்பது மிக முக்கியமான அடிப்படையான விடயங்களாக இருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்குரிய அடிப்படை அம்சங்களோடு கூடிய ஒரு விடயமாக இந்த அமைதியும் சமாதானமும் என்பது இருக்கிறது. அது உலக நாடுகளிலேயாக இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலாக இருக்கலாம், அல்லது அந்த வீட்டிலேயா இருக்கலாம், இல்லங்களிலே இருக்கக்கூடியவர்களின் உள்ளங்களிலேயா இருக்கலாம். எல்லா இடங்களிலும் இந்த மன அமைதியும் சமாதானமும் இருக்கும் போதுதான் கட்டாயமாக அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஆகவே இந்த உயிர்ப்பின் பெருவிழாவிலே நாங்கள் மிகவும் தெளிவாக கொள்ள வேண்டிய விடயம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் எங்களுக்கான உயரிய பண்புகளை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முடிந்தவரை மன்னிப்பையும் பாராட்டையும் எங்களினுடைய வாழ்க்கையின் திருவாசகங்களாக கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு தீங்கிழைப்பவர்களை, அல்லது எங்களை வீழ்த்த வேண்டும் என எண்ணுபவர்களை, அல்லது எங்களை யாரோ பேசுகிறார்கள், எங்களுக்கு பின்னால் அவர்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை மன்னிப்பதற்கும் மறப்பதற்கும் பழக்கப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இல்லையில் நாங்கள் ஒரு தவறு இழைத்து விட்டோம், அல்லது ஏதோ ஒரு பாவ செயல்களை செய்து விட்டோம், மனதார ஒரு விடயத்தை அவருக்கு எதிராக செய்து விட்டோம் என்றால் முடிந்தவரை வயது பாரபட்சம் என்றையோ அல்லது எந்த பாரபட்சமும் இன்றி மன்னிப்பு கேட்பதற்கு தயங்க கூடியவர்களாக கட்டாயம் இருக்கக்கூடாது. மன்னிப்பு என்ற வார்த்தையின் மூலமாக எங்களினுடைய உறவுகளை பலப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது இந்த பாராட்டு என்பது சிறு சிறு விடயங்களை செய்யக்கூடியவர்களுக்கும் நன்றி பாராட்டுதல்களை நாங்கள் கட்டாயமாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த ஜேசு என்பவர் இந்த உலக வாழ் மக்கள் அனைவருக்காகவும் தனக்கே தன்னை காட்டி கொடுத்திருக்கக்கூடியவர்களுக்காகவும் சிலுவையிலே அறையப்பட்டு பல பாடுகளை சுமந்திருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களினோடாக கண்டிருக்கிறோம். இந்த தவக்கால முடிவினுடைய பெருவிழாவாகத்தான் இந்த உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாடி இருக்கிறோம். எனவே இந்த தவக்கால சிந்தனைகள் பல்வேறு பட்டதாக இருக்கிறது. அதாவது உங்களுடைய வாழ்க்கை அறத்தோடும் உயரிய சிந்தனையோடும் கொண்டு போக வேண்டும் என்பதை தான் இந்த தவக்காலமும் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. எனவே எல்லா மதங்களிலேயும் இருக்கக்கூடிய எல்லா பெருவிழாக்களும் இருக்கலாம், எல்லா பண்டிகைகளும் சரி இருக்கலாம், மனிதனுடைய அற விழுமியங்களை தான் கட்டாயமாக பேசிக் கொண்டிருக்கின்றன. எனவே முடிந்தவரை இன்றைக்கு இந்த குற்ற செயல்கள் எல்லாம் அதிகரித்திருக்கின்றன, சிறைச்சாலைகளிலே கைதிகள் அதிகரித்திருக்கிறார்கள் என்ற விடயங்களை எல்லாம் இந்த பத்திரிகைகள் வாயிலாக நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. எனவே முடிந்தவரை இந்த மனித மனங்களை தூய்மையாக வைத்திருக்க கற்றுக்கொள்வோம். அடுத்தவருக்கு தீங்கு இழைக்கக்கூடிய ஒரு சிறிய விடயங்களை செய்வதை தவிர்த்தால் கூட எங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக ஒரு மற்றவர்களுக்கு தீங்கில்லாத விடயங்களாக அமையக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த இயேசுவினுடைய உயிர்ப்பின் விழாவாக இருக்கக்கூடிய இந்த விழாவினுடைய அர்த்தமாக கருதப்படக்கூடிய விடயம் இருளுக்கு பின்னரும் வாழ்க்கை இருக்கிறது என்பதை தான் குறிப்பிட்டிருக்கிறது. எனவே இந்த உயர்தர பரீட்சை
பெறுபேறுகளை பெற்றிருக்கக்கூடியவர்களிலே நல்ல பெறுபேறுகளை பெற்றிருக்கக்கூடியவர்கள் அடுத்த கட்ட வாழ்க்கைக்காக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த பெறுபேறுகளிலே தாங்கள் நினைத்த இலக்கினை அடைய முடியாதவர்கள் அடுத்த கட்டம் என்ன செய்வது என்பது பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கான பாதைகளை சரியான வழிபடுத்தல்களுக்கு கீழே நீங்களும் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். இதோடு என்று சொல்லி விட்டுவிட்டு அடுத்த கட்டத்திற்கு போகாமல் உங்களுக்கான வாழ்க்கையினுடைய படிநிலைகளுக்கு ஏற்ப உங்களுடைய குடும்ப முறைமைகளை மாற்றுவதற்காக உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்தும் செய்யுங்கள் என்பதைத்தான் இந்த நாளிலே நாங்களும் கூறக்கூடியதாக இருக்கும். எனவே மீளவும் இந்த உயிர்ப்பின் பெருவிழாவிலே அமைதியும் சமாதானமும் அனைத்து இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிகழ்வதற்காக வாழ்த்துக்களை நாங்களும் டான் குழுமத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக. அப்ப இந்த இயேசுபிரானுடைய இந்த உயிர்த்தெழுகை என்பது ஒரு வெறுப்பின் பிறகு ஒரு அன்பு இருக்கிறது, ஒரு இருளுக்கு பிறகு ஒரு ஒளி இருக்கிறது, ஒரு வீழ்ச்சிக்கு பிறகு மீண்டும் ஒரு உயர்ச்சி இருக்கிறது, பல தோல்விகளுக்கு பிறகு மீண்டும் வெற்றி இருக்கிறது என்பதை எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. எதுவுமே முடிவல்ல. இந்த வாழ்க்கை எப்போதும் எங்களை நிலைபெறாக வாழ வைப்பதற்கான ஆச்சரியங்களை அடுத்த நொடிக்குள்ளே ஒழித்து வைத்திருக்கிறதும். எனவே இப்போது நாங்கள் கஷ்டங்கள், கடினங்கள் அல்லது கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் என்ற இருளுக்குள் மூழ்கி இருக்கிறோம் என்றால் மிக விரைவிலே எங்களுடைய முயற்சியால் அந்த இருள்களை ஒளியாக மாற்றக்கூடிய சிறந்த ஒளிமயமான எதிர்காலத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை இந்த நாள் எங்கள் அத்தனை பேருக்கும் கொடுக்கிறோம். இது கிறிஸ்தவ பெருமக்கள் என்பதை தாண்டி மனிதர்களாக இருக்கக்கூடிய உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய வாழ்வியல் தத்துவத்தை இந்த இயேசுபிரானுடைய உயிர்த்தெழுகை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு இருளுக்கு பிறகு அனைவருக்குமே வெளிச்சம் இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது என்ற உயரிய தத்துவத்தை கொடுக்கிறது. எனவே நாங்களும் இந்த தினத்திலே இறைவனை வேண்டிக் கொள்வதும் இந்த உலகத்திலே நடைபெறக்கூடிய இந்த யுத்தங்கள் எல்லாம் நிறைவு அடைந்து, ஏனென்றால் மிகப்பெரிய யுத்தம் ஒன்றை சந்தித்து அந்த யுத்தத்தினுடைய வழிகளிலே இன்றைக்கு வரைக்கும் உழன்று கொண்டு இருக்கக்கூடிய இனம் நாங்கள். எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அல்லது நாங்கள் அனுபவித்த வழிகளையும் உலகத்தில் யாரும் அனுபவித்து விடக் கூடாது என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் நாங்கள். எனவே இந்த உலகத்திலே இந்த யுத்தத்திலே உழன்று கொண்டிருக்கக்கூடிய மக்கள், பசிபட்டினியிலே உழன்று கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருடைய வாழ்வியலும் சமாதானமும் அமைதியும் சாந்தியும் பிறக்க இந்த உலக யுத்தங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டு, அதே போல இந்த உலக மனச்சாட்சி தினத்திலே மனச்சாட்சிக்கு துரோகம் இல்லாமல் வாழ்ந்து அல்லது மனதிலே எந்த ஒருத்தலும் இல்லாமல் வாழக்கூடியவர்கள் சிறந்த மனிதர்களாக இந்த சமுதாயத்திலே வாழ்வார்கள். நாங்கள் ஒரு பிழை விடுகிறோம் என்றால் அது எங்களுடைய மனச்சாட்சியை உறுதி கொண்டே இருக்கும். முகத்திலே சில விடயங்களை நாங்கள் செய்யும்போது எங்களுக்குள்ளே சந்தோஷம் இல்லாமல் இருக்கும். நாங்களே ஏதோ ஒரு குழப்பத்தில் செய்வோம். அதுதான் இந்த மனச்சாட்சி எங்களுக்கு கூறக்கூடிய விடயமாக இருக்கு. எனவே மனச்சாட்சிக்கு நாங்கள் யாருக்கும் பக்கத்தில் இருக்கிறவருக்கு, எதிரில் இருக்கிறவருக்கு, கூட இருக்கிறவருக்கு யாருக்கும் கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய மனச்சாட்சிக்கும் நாங்கள் செய்யக்கூடிய விடயம் சரியா தவறா என்றதை தீர்மானிக்கும் சக்தியாக எங்களுடைய மனச்சாட்சியை வைத்துக் கொண்டாலே அல்லது மனச்சாட்சியிலே எந்த குழப்பமும் இல்லாமல் ஒருத்தலும் இல்லாமல் செய்யக்கூடிய அளவிற்கு நாங்கள் வந்தாலே அந்த விடயம் சிறந்த விடயமாக இருக்கும். இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார். நாங்கள் மனதில் என்ன நினைக்கிறோம் அதுதான் எங்களுடைய முகத்திலே வெளிப்படக்கூடியதாக இருக்கும். மனதிலே நாங்கள் தீய சிந்தனைகள், தீய எண்ணங்கள், மனச்சாட்சிக்கு விரோதமான செயல்களை செய்தால் நாங்கள் அடுத்தவரை முகம் கொடுத்து பார்க்க முடியாமல் இருக்கும், அடுத்தவரோடு நேராக பேச முடியாமல் இருக்கும். செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் எங்களுடைய முகத்திலே சந்தோஷம் என்ற ஒன்று இருக்காது. எனவே அப்படி எங்களுடைய மனதிலே உண்மையும் நேர்மையும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் போது அது எங்களுடைய முகத்திலே வெளிப்படும். அதனால்தான் அகத்தின் அழகும் முகத்தில் தெரியும் என்று கூறுவார்கள். எனவே இந்த உலக மனச்சாட்சி தினத்திலேயும் நாங்கள் மனிதர்களாக வாழ வேண்டும் என்றால் இந்த மனச்சாட்சிக்கு துரோகம் இல்லாமல் வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு மீண்டும் இந்த ஆண்டவருடைய இந்த உயிர்த்தெழும் இந்த தினத்திலே அல்லது ஈஸ்டர் ஆயிருந்த தினத்திலே உலகத்திலே சமாதானமும் அமைதியும் நிலைக்கட்டும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மற்றும் உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் திவ்யா விஜயபாஸ்கரன். நன்றி.